ஆன்மீகம்ன்றதுனா ஒரு பேசிக் கோர் பிரின்சிபலாக எப்போவுமே இருந்திருக்கு எங்களுக்கு. அப்படி தான் எல்லாத்துக்குமே, இந்தியாவில் வசிக்கிற எல்லாத்துக்குமே ஆன்மீகம்ன்றது ஒரு பேசிக் கோர் பிரின்சிபல். இந்த பேசிக் பிரின்சிபல் ஆன்மீகத்தை சுற்றி தான் நம்மளோட வாழ்வியல் முறையே இருந்திருக்கு. இதை நம்ம முன்னாடி இருந்த ராஜாக்கள் ஆன்மீகம்ன்றது வெறும் பக்தியாக பார்க்காம பல மனிதர்கள் சந்திக்கிற ஒரு இடமா, சேர்ந்து இறை வழிபாடு செய்கிற ஒரு இடமா நினச்சி உருவாக்கியிருக்காங்கண்ணா. ராமேஸ்வரம் கோயிலிருந்து உத்தரகோசமங்கை கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. உலகின் முதல் சிவாலயம். கார்பன் டேட்டிங் கோஸ் பேக் டு 3000 years. எக்ஸாக்ட்லி. ஆமாம். இந்த மாதிரி நிறைய அங்கே மரகத இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த சந்தனத்தில் எடுப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான கோயில்கள் எல்லாத்தையுமே அவங்க கட்டி பராமரித்து இறை தொண்டு செஞ்சு, கணக்கில்லாமல் நிலங்கள் வேற நிறைய நிலங்கள். குறிப்பாக பாஸ்கர சேவை சொல்லணும்னா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்னோட மொத்த சமஸ்தான சொத்துகளும் இந்தந்த மடத்துகளுக்கு தான் போகணும்னு எழுதி வச்சுட்டே இருந்தார். அந்த மடங்கள் எல்லாமே திரும்பி இல்லை, ராஜ வம்சம் இப்படி மொத்தமாக எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு கேவ் இட் பேக். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அளவே இல்லாமல் ஆன்மீகம்ன்றப்போ அதில் தியாகமும் நிறைய நடந்திருக்கும். ஒரு கோயில் கட்டுறப்பையும் அவங்களோட அரண்மனையை பெருசாக கட்டணும், எனக்கு இவ்வளோ நகைகள் வாங்கணும், எனக்கு இவ்வளோ லக்ஸரி, இத்தனை கார்கள். அந்த காலத்தில் லாட் ஆஃப் ராயல்டிஸ் ஹேட் தட் லக்ஸரி. இது எதுவும் பண்ணாமல் நான் இன்னும் எவ்வளோ கோயில்கள் கட்ட முடியும், எந்தெந்த ஊர்களில் இன்னும் கோயில் கட்ட முடியும், அந்த கோயில்னால அந்த ஊர் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும்ன்ட்டு அப்போ இருந்தே யோசிச்சு ஐ திங்க் இந்த சமஸ்தானத்தில் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 300 டெம்பிள்ஸ் இப்போ இருக்குங்கண்ணா. இது எல்லாமே இப்போது சமஸ்தானத்தோட ராணி ராஜேஸ்வரி நாச்சியார், அவங்க தான் ஹெச்ஆர்என்சி நோட்டிஃபைடு ரூலர். ஓகே. என்னோட அத்தை. ஓகே. அவங்க தான் இப்போ ஃபுல் கோயில்களையும் பராமரித்து. ஓகே. அப்போ எப்படி ஒரு இறை தொண்டு, இறை ஆண்மை, எப்படி மக்களுக்கு இந்த ஆன்மீகம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறோமா,